பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, மீண்டும் மீண்டும் ஒரே தப்பிதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது குற்ற உணர்ச்சியை தூண்டும் இருதயம் இருக்குல்ல, அது நல்லது என்று நான் சொல்லுவேன். ஏன் நல்லதுன்னா, அப்படிப்பட்ட தூண்டுதலே அது ஆவியானவர் தான் கொடுக்குறார். எதுக்காக கொடுக்குறார் தெரியுமா? அந்த குற்றத்திலேருந்து நம்ம மாற. இன்னைக்கு ஒருவேளை நான் இந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறேனே, நான் தொடர்ந்து இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறேனே, இந்த காரியத்திலேருந்து என்னால் வெளியாக முடியலையே அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீங்கள் அதிலேருந்து வெளியாக வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் படுகிறார். கர்த்தருக்கு சித்தம் உண்டு. அதனால தான் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஏவுகிறார். அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நல்லா உபவாசித்துட்டு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை நான் விட்டுறேன்னு சொல்லி திரும்பி பார்க்காம நடந்து பாருங்க. கர்த்தருக்குன்னு விட்டுறேன், இது கர்த்தருக்காக நான் செய்கிறேன்னு திரும்பி பார்க்காம அந்த காரியத்தை விட்டு நடந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மென்மை பாராட்டுவார். கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் நடக்க வைப்பார். ஒரு சின்ன அனுபவத்தின் நிமித்தமாய் நான் சொல்கிறேன், அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை நிமித்தமாய் மகிமைப்படுவார். God bless you all.